பொதிகை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் பருமன் பிரச்சனை பற்றி தான். பொதுவாக உடல் பருமன் எல்லா வயசுலேயும் இருக்கும். இப்போ முதியவர்களுக்குன்னு நம்ம சொல்லும்போது அது அந்த வயசில் ஆரம்பிக்காது, அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஆரம்பிக்கும். அதாவது அவங்க குழந்தையாக இருக்கும் போதே அந்த ஒபெசிட்டி ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைனா அவங்க ஒரு அடல்ட் ஏஜில் இருக்கும் போதே அந்த ஒபெசிட்டி ஆரம்பிக்கலாம். கட்டாயமாக அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஒபெசிட்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதுக்கு அந்த ஒபெசிட்டிக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன வயசில் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு முறை தான். அதாவது அவங்க நிறைய நொறுக்கு தீனி சாப்பிட்ருக்கலாம், ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்ருக்கலாம், நிறைய கொழுப்பு சத்து சேர்ந்த உணவுகள் எடுத்துருக்கலாம். அவங்களோட ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். அந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அதாவது 60 வயசு கடந்ததுக்கப்புறம் கூட தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட உடல் எடை குறைக்க முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெடிக்கேஷனோட சைடு எஃபெக்டோ இல்லை அவங்க ஏதாவது ஒரு வெயிட் ரிடக்ஷன் சப்ளிமெண்ட்டோட சைடு எஃபெக்டோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு இந்த உடல் எடை கூடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போது இந்த உடல் பருமனால் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பொதுவாக உடல் பருமனால் இந்த ஒபெசிட்டியால் வர பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் ரொம்ப காமனாக இருக்கும், அவங்களுக்கு பிபி இருக்கும், இருதய நோய்கள் இருக்கும், ஒரு சில வகையான கேன்சர்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள், பல காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த உடல் பருமனால் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா 4 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று பேலன்ஸ் டயட், ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மூணாவது ஒரு நல்ல உறக்கம், நாலாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். ஸோ இந்த 4த்தை நம்ம ஃபாலோ பண்ணோம், இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கட்டாயமாக உடல் பருமன்லேருந்து நம்மளை விடுவிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு 60 வயது கடந்த ஒரு முதியவர் இருக்காங்க, அவங்களுக்கு உடல் பருமன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, கட்டாயமாக உடல் எடை குறைக்கிறதுக்கு எந்த மாத்திரை மருந்தும் கிடையாது. ஸோ நம்ம அது ஒரு மித்தாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம ஒரு டாக்டர்கிட்டையோ டயட்ரிஷியன்கிட்டையோ வந்தால் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், அதனால் ஏதாவது மாத்திரை இருக்கான்ற வார்த்தையை கேட்கக்கூடாது. ஸோ கட்டாயமாக உடல் எடை குறைக்கிறதுக்கு மாத்திரை எதுவும் கிடையாது. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம கட்டாயமாக உடல் எடையை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸசைஸாலேயோ இல்லை ப்ராப்பரான ஒரு டயட்டால் மட்டும்தான் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ டயட்னால் நம்ம என்ன மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேட்டி ஃபுட்ஸு எடுக்கக்கூடாது. அதாவது ஒரு முதியவர் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி வெயிட் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்ற நார்மல் டயட்டை சாப்பிட்லாம். ஆனால் அவங்க என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணணும். அவங்களுக்கு டயபெட்டிக் இருந்தாலும் சரி, டயபெட்டிக் இல்லைனாலும் சரி, அவங்க சர்க்கரை அவாய்ட் பண்ணணும். சர்க்கரை இல்லாமல் தேனில் கூட கேலரிஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால் தேன் போட்டு சாப்பிட்ணுன்ற ஒரு கான்செப்டை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதனால் தேனும் வேண்டாம். ஸோ சர்க்கரை, தேன், வெல்லம் இந்த மாதிரி ஒரு இனிப்பு சார்ந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே எடை கூட ஆரம்பிக்கும். அதனால் அதை நம்ம குறைச்சிக்கலாம். ரெண்டாவது எண்ணெய் பொருட்கள், எண்ணெயில் போட்டு வறுக்கிறது, பொரிக்கிறது, இந்த பஜ்ஜி, போண்டா, பூரி, முறுக்கு, மிக்சர் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வறுக்கிற பொரிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே வெயிட் ரொம்ப ஜாஸ்தி கூடும். அதனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். மூணாவது பேக்கரி ப்ராடக்ட்ஸ். நிறைய முதியவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக சூ பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரெட்டு, பன்னு, அதில் ஜாம் அதெல்லாம் போட்டுட்டு சாப்பிடுவாங்க. அதை சாப்பிடும் போது அந்த உடல் எடை ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி பேக்கரி ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று ஸ்நாக்குனால நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பிஸ்கெட்ஸ் தான். ஸோ அதுவும் முதியவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்நாக்ஸ்னால் பிஸ்கெட்ஸ் தான். கட்டாயமாக பிஸ்கெட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்டுன்ற கான்செப்ட் இருந்தாலும் எந்த பிஸ்கெட்லேயுமே சுகர் கட்டாயமாக இருக்கும். அது இல்லாமல் அதற்கு மைதா இல்லை அதுக்கு தேவையான பட்டர் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. ஸோ பிஸ்கெட்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். அது இல்லாமல் தேங்காய் பொருட்கள் எல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிக்கலாம். தேங்காய் பொருட்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நிறைய காய்கறி, கீரைகள் நிறைய அவங்க எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கீரை சாதம் மாதிரி சாப்பிட்லாம், மோர் சாதம் சாப்பிட்லாம், நிறைய வெஜிடபிள்ஸ் கலந்த சாதம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க சாப்பிடும் போது அவங்க உடல் எடையை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க நடக்கணும். ஒரு 60லேருந்து 70 வயசு இருக்கவங்க நல்லா ஈஸியாக வாக் பண்ணலாம். ஸோ அவங்களால வெளியில் போய் வாக் பண்ண முடியலனாலும் வீட்டுக்குள்ளே வாக் பண்ணலாம், யோகா ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும் போது அவங்க உடல் எடை குறையும். இன்னொன்று நல்லா தூக்கம், குறைஞ்சது 8 மணி நேரமாவது முதியவர்கள் தூங்கும் போது அவங்களுக்கு நல்ல மெட்டபாலிசம் இருக்கும். கட்டாயமாக வெயிட் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வெயிட் ரிடக்ஷன் பண்ணலாம்.
இன்னொன்று வெயிட் ரிடக்ஷனுக்காக எந்த சப்ளிமெண்ட்ஸும் அவங்க எடுத்துக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான அமையுது. அதனால் ஒரு நல்ல ஆகாரம், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதனால் அவங்களோட வெயிட்டை நம்மளால் பராமரிக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்டோட நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் வி. பவானி. நன்றி, வணக்கம்.